எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் 1979 தொடங்கி 86 வரை பாரதியார் பல்கலைக்கழகம் அமைப்பதற்காக வடபள்ளி சோமைபாளையம் வருவாய் கிராமங்களில் 924 ஏக்கர் அன்றைய நிலம் கையகப்படுத்தப்படக்கூடிய சட்டத்தின்படி 1894 படி அரசால் கையகப்படுத்தப்பட்டது. ஒரு சென்ட் இடம் 33 ரூபாயிலிருந்து 85 ரூபாய் வரை என்று அற்ப விலைக்கு கையகப்படுத்தப்பட்டது. இந்த இழப்பீடு மிக மிக குறைவானது, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பாவப்பட்ட சிறு குறு விவசாயிகள் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார்கள். 2002ஆம் ஆண்டு நீதிமன்றத்தினுடைய கோவை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததற்கு பின்னால் அரசு வம்படியாக உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்தது. உயர்நீதிமன்றத்திலே 16 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட பின்பு உச்சநீதிமன்றத்திலும் தலையீடு செய்யப்பட்டது. இந்த நெடிய மக்களுடைய அவலங்களை மனதிலே கொண்டு 2013ஆம் ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அன்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த தோழர் சண்முகம் அவர்களும் பாரதியார் பல்கலைக்கழகத்தை முற்றுகையிடுவது என்ற முற்றுகை போராட்டத்தை ஆயிரக்கணக்கானவர்களை திரட்டி நடத்தினோம். 43 கோடி ரூபாய் அன்றைய அரசு அதற்கு விவசாயிகளுக்கு வட்டி தொகையை விடுவித்துக் கொடுத்தது. அதற்கு பின்பாக 10 ஆண்டுகள் அரசு அப்பீலை காரணம் காட்டி, மேல்முறையீட்டை காரணம் காட்டி தொடர்ந்து நிராகரித்து வந்த நிலையில் 2025 ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கட்சியின் மாநில செயலாளரும் விவசாயிகள் சங்கத்தினுடைய நிர்வாகிகளில் ஒருவரான பே. சண்முகம் தலைமையில் மீண்டும் கோவை ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு முன்பாக காத்திருப்பு போராட்டத்தை நடத்தினோம். காத்திருப்பு போராட்டத்தின் விளைவாக ஏவா 7 அமைச்சர்கள் இதை நிச்சயமாக நாங்கள் தீர்வு காண்கிறோம், காத்திருப்பு போராட்டத்தை முடித்துக் கொள்ளுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்ததற்கிணங்க அந்த போராட்டத்தை முடித்து வைத்தோம். அதற்கு பின்பாக 10க்கும் மேற்பட்ட சந்தர்ப்பங்களில் எப்போதெல்லாம் தமிழகத்தின் பிரச்சனைகளுக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தலைமைச் செயலாளரையோ மாநில முதலமைச்சரையோ சந்திக்கிற போது பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு நிலம் வழங்கியோருக்கான இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வற்புறுத்தியதனுடைய விளைவாக இன்றைக்கு அரசு பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய 195 ஏக்கர் நிலத்தை டிட்கோ நிறுவனத்திற்கு கொடுத்து அதில் கிடைக்கக்கூடிய 164 கோடி ரூபாயை இந்த விவசாயிகளுக்கு இழப்பீடாக வழங்குவதற்கு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சிக்குரியதாக இருந்தாலும் கூட அரசு கணக்கிட்டிருக்கக்கூடிய வட்டி கணக்குகள் என்பது இன்றும் எங்களுக்கு தெளிவில்லாத நிலை இருக்கிறது. நாளை அல்லது நாளை மறுநாள் ஆட்சித்தலைவரை சந்தித்து இந்த ஜிஓவுக்கு உரிய விளக்கங்களை பெற்று குறைகள் இருந்தால் முறையீடு செய்து இந்த மக்களுக்கு 45 ஆண்டு காலம் இந்த மாவட்டத்தில் மாநிலத்தில் கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கான துன்ப துயரத்தில் ஆட்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட இந்த விவசாயிகளுடைய அவல நிலையை கணக்கிலே கொண்டு இந்த அரசாணையை வெளியிட்டிருப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் இடைவிடாது இந்த போராட்டத்தை முன்னெடுத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்களுக்கும் பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய கூட்டமைப்பினுடைய நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.